காலகட்டத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர் கமலஹாசன் தான். கமலஹாசன் படம் போட்ட பொங்கல் வாழ்த்து அனுப்புறதுக்கு மதுரை முழுசு நான் அலைஞ்சிருக்கேன். எங்கள் அப்பாவை வேற அலைய விட்டுருக்கேன். எங்கள் அப்பாவுடைய நண்பர்கள்லாம் ஒரு முறை இந்த பொங்கல் வாழ்த்து வாங்குறதுக்கு புது மண்டபம்லாம் பார்த்து தேடி மதுரையே அலைஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களே அலைய விட்டுருக்கேன். நடந்தது அவருடைய ரசிகனாக தான் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம். கமல்ஹாசன் போது அந்த பீரியட்ல இருக்கும்ல சார், நீங்க புன்னகை மன்னன் இந்த படம், அப்போ என்ன படம் காலேஜ் டேஸ்ல திரும்ப போய் 2-3 தடவை பார்த்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும்ல? புன்னகை மன்னன் ரொம்ப பார்த்துருக்கேன். நிறைய படங்கள் கமல் படங்கள் அந்த கட்டத்தில் வந்தது. காக்கி சட்டை அந்த படம் இன்னைக்கு எனக்கு ஃபேவரேட் சாங் அந்த பட்டுக்கண்ணம் தொட்டுக்குள்ள. அந்த சாங் இன்னைக்கு போட்டாலும் ஒரு நிமிஷம் நின்று கேட்டுட்டு மறுவேளை பார்ப்பேன் நான். அது அப்படி ஒரு துள்ளலான பாட்டு. இப்ப கமல் ஃபேனா இருந்தா ரஜினி ஃபேன் ஒரு டீம் இருக்கும். அந்த காலகட்டத்துல பார்த்தா இந்த 2 பேருக்கும் உள்ள சண்டை இருக்கும். ஸ்கூல்ல எல்லாம் பெரிய சண்டைலாம் போடுவோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை போடுவோம். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் 1ஆவதுல இருந்து என் கூட இன்னைக்கு வரை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பெருமாள்னு, கோயம்புத்தூர்ல இருக்காரு. இப்ப அவரு தான் அவனும் நானும் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை படித்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு அங்கே போயிட்டார், நான் வேற வந்தேன். பட் இன்றைக்கும் எங்கள் ஊருக்காரு தான். இன்றைக்கும் நாங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே வந்தாலும் அவர் தீவிரமான இவர் நம்ம ரஜினி பிரியர், நாங்கள் இதாக இருப்போம். அதனால் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வர்றதில் அதில் கடுமையாக சண்டை வரும் 2 பேருக்குள்ளே. நான் கமல் ஃபேனு, அவர் ரஜினி ஃபேனு. அந்த கமல் ரஜினி அந்த இது இருக்கு வந்து பயங்கரமாக வந்து இதாக இருக்கும். அது அந்த அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள்லாம் ஒரு இதாக இருக்கும். ஒரு நாள் ஒரு பக்கம் பொக்கிரி ராஜாவும் முள்ளு மலரும் வந்துகிட்டு இருக்கும், இந்த பக்கத்தில் அலாவுதீன் மற்புத விளக்கம்னு கமல் படம் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி தீபாவளினா 2 பேரோட படமும் வரும். எது யாருக்கு போகிறது வெளியே வந்து நீங்கள் என்ன இது இருக்குன்னு மறுநாள் கிளாஸில் ஒரே சண்டையாக தான் இருக்கும். ஸ்கூலில் இப்போலாம் அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். அப்போ நான் வந்து கமல் பார்த்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க வந்தேன். கமல்ஹாசன் அவருடைய கமல் சாருடைய அண்ணன் சாருஹாசன் சார் வந்து அப்பா இருக்கும்போது அவர் நிறைய கட்சி ரீதியாக அவர் நிறைய எல்லாருக்கும் கேஸ்லாம் வருவார். பரமக்குடி தானே, அதனால் அவங்க எல்லாமே அப்பாவை நல்லா தெரியும் அவருக்கு, அப்பாவும் அவருக்கு நல்ல பழக்கம். நான் கமல் சார் ஃப்ரெண்டுன்னு சொன்னோடனே என்ன பண்ணார், அப்போ ஒரு நாள் அப்பா என்ன சொன்னாங்க, ஏதோ நான் போய் அவரை பார்க்கணுன்னு சொன்னேன். நான் 7ஆவது படிச்சுட்டு 7ஆவது 8ஆவது. அப்புறம் அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்து விட்டார் அண்ணனுக்கு. சரி, இந்த மாதிரி என் சன்னை வர்றேன், அவர் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆழ்வார்பேட்டை வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். நம்மள இப்படி வந்தவுடனே அவர் சொல்லின்னு சரி வருவார் பாரு அப்படின்னே வந்தோடனே சொன்னார். சக்கராசன் தான் அறிமுகப்படுத்தினார். பையன் தங்கபாண்டியன் ஒரு எம்எல்சி இருக்கார்ல, அவருடைய சன்னு அப்படின்னு, உன்னோட ரசிகனா உன்னை பார்க்க வந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம் எங்கேருந்து வரீங்க, என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் மேக்கப் ரூமுக்கு போயிட்டார். நான் ஆட்டோகிராஃப் எடுத்து போய் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் டக்குன்னு ஞாபகம் வந்து ஐயோ ஆட்டோகிராஃப் வாங்கலையே அவர்கிட்டன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டேன், இந்த மாதிரி மறந்துட்டேங்க. அதான் அவர் ரூம்குள்ளே போயிட்டார். சரி கேட்குறோன்னு சொன்னோன்னே திருப்பி சொன்ன உடனே வர சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் போன உடனே அவர் டக்குன்னு இப்படி ஆட்டோகிராஃப் இப்படி சின்ன நோட்டு தான் இருக்கும். அப்போ இப்படி எடுத்தார். எடுத்த உடனே முதல் பக்கத்தில் கலைஞர் ஆட்டோகிராஃப் போட்டுருந்தார். அது தமிழ் வாழ்க அப்படின்னு போட்டு கலைஞர் கையெழுத்து போட்டிருந்தார். அதை அப்படி வாங்கிட்டு இப்படி என்னை பார்த்தாரு, அங்கேயே வாங்கிட்டேன் அப்படின்னு. அப்படி பார்த்துட்டு அப்புறம் டக்குன்னு இந்த பக்கமாக உடனே அதுக்கு அடுத்து போடாமல் இந்த பக்கமாக திருப்பி முதல் பக்கத்தில் கடைசி பக்கத்தில் அவர் போட்டு கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தாரு. மறக்க முடியாது. அதே மாதிரி சார் உங்களுடைய சகோதரி தமிழச்சி